பலாமரம் காய்க்கும் பருவத்தில் அதன் பிஞ்சுகள் எண்ணிக்கையை பராமரிப்பது ரொம்ப முக்கியம். பிஞ்சுகளை களைத்து வெட்டிவிடுவதன் மூலம் மரத்தினுடைய ஆயுட்காலம் கூடும். அதோடு காயினுடைய எடையும் அதிகரிக்கும். இந்த காணொளியில் பிஞ்சுகளை எவ்வாறு கழிப்பதென்று பார்ப்போம். மரத்திலிருந்து வரக்கூடிய காம்பில் ஒன்று முதல் பல பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் வளரும். அதில் சிறந்த பிஞ்சு எது என்று பார்க்க வேண்டும். அதில் பூச்சி துளைகள் இல்லை, அல்லது காய்கள் சுருக்கமாக இருக்குது, சரியாக விரியலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எதில் எந்த காய் முதல்ல வந்திருக்கு, உருட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாமே கழிச்சு விட்டுடணும். ஒரு காம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய் தான் இருக்கணும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா காய் அதிகமாக எடை பெருக்காது. மரத்துக்கும் பார்த்திங்கன்னா நீர் தேவை அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு காம்பில் ஒரு பிஞ்சு தான் நம்ம விடணும். அதுவே அந்த மரம் எடை அதிகமாக கொண்ட காயை உற்பத்தி பண்ணுற ஒரு மரமாக இருந்துச்சு அப்படின்னா 2-3 காய்கள் ஒரே கிளையில் விட்டிங்க அப்படின்னா எடை பாரம் தாங்காமல் காய் முறிஞ்சி கீழே விழுந்துடும். நாம் பிஞ்சுகளை கழிப்பதற்கு முன்பு பிஞ்சுகளை புழுக்கள் துளையிட்டு உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். பிஞ்சுகள் மேல் முட்கள் உருவாயிருக்கும். அந்த காலகட்டத்தில் நாம் பிஞ்சுகளை எளிதில் களைத்தெடுக்கலாம். இவ்வாறு நாம் களைத்தெடுக்கும் பிஞ்சுகளை நாம் வீட்டு உணவு தேவைக்கு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்.